Book back question number 4. Identify A, B and C. Benzoic acid PCl5 ஓட react ஆச்சுன்னா A கிடைக்கும். அந்த A வந்து benzene in the presence of anhydrous aluminum chloride நமக்கு B கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த benzoic acid வந்து பாத்தீங்கன்னா in the presence of mineral acids such as sulfuric acid, ஏதோ ஒரு ஆசிட் இருக்கும்போது எத்தனால் கூட ரியாக்ட் பண்ணும்போது C கிடைக்கும். இந்த C வந்து C6H5 MgBr ஓட ரியாக்ட் பண்ணா அகைன் நமக்கு சேம் B அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டே கிடைக்குது. ஓகே, இப்போ இந்த A என்ன, B என்ன அண்ட் C இந்த மூணும் என்னன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பென்சாயிக் ஆசிட் C6H5COOH. ஸோ பென்சாயிக் ஆசிட் அப்படிங்கிறது என்ன, பென்சின்ல கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கணும். C6H5COOH இதோட PCl5 ரியாக்ட் பண்றோம். செகண்ட் கொஸ்டின்ல ரியாக்ட் ஆன மாதிரி தான். இப்போ PCl5 ஆர் SOCl2 நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட் ஆர் ஆல்கஹால், கார்பாக்சிலிக் ஆசிட் இருந்தாலும் சரி அல்லது ஆல்கஹால் கூட ரியாக்ட் பண்ணாலும் சரி, PCl5 அல்லது SOCl2 ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆக்சிஜனுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கம் பாண்டை பிரேக் பண்ணிக்கிறோம். இப்போ PCl5ல இருக்கிற ஒரு Cl இங்கேயும் இன்னொரு Cl இங்கேயும் எழுதிக்கிறோம். எனவே நீங்க இந்த PCl5ல ரெண்டு குளோரின் போச்சுன்னா PCl3 இருக்கும். இது சென்ட்ரல் எழுதிக்கலாம். இப்போ இந்த என்ன ப்ராடக்ட் அப்படின்னா C6H5 C டபுள் பாண்ட் O Cl benzoyl chloride, benzoyl chloride plus POCl3 plus HCl. நமக்கு அதெல்லாம் சைடு ப்ராடக்ட் தான். ஓகே, இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, பென்சாயிக் ஆசிட் PCl5 கூட ரியாக்ட் பண்ணும்போது A கிடைச்சிருச்சு. இந்த A தான் benzoyl chloride. ஓகே, benzoyl chloride reacts with benzene. அப்போ பென்சீன் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். reacts with C6H5COCl, C6H5C double bond O Cl. இப்போ பென்சீன் ரிங்ல இருக்கிற ஹைட்ரஜனும் குளோரினும் HCl எலிமினேட் ஆயிரும். எப்போ அப்படின்னா in the presence of anhydrous aluminum chloride. anhydrous AlCl3 எடுத்தோம் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் இந்த குளோரின் இது வந்து ஃப்ரீடல் கிராஃப்ட் அசைலேஷன். ஸோ HCl எலிமினேட் ஆயிட்டு C6H5 பென்சீன் அண்ட் COCH C6H5. ஸோ இது ஒரு பென்சீன், இது ஒரு பென்சோஃபீனோன். ஓகேங்களா, இது டோட்டலா பார்க்கும்போது இதோட நேம் பென்சோஃபீனோன். இது என்ன, காம்பவுண்ட் B. ஸோ காம்பவுண்ட் B பென்சோஃபீனோன். A என்ன எடுத்துக்கிட்டோம், பென்சாயிக் ஆசிட். பென்சாயிக் ஆசிட் எடுத்து PCl5 ஓட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு பென்சாயில் குளோரைடு கிடைச்சது. அது A அப்படிங்கிறது இந்த காம்பவுண்ட் கொடுக்கல, ஜஸ்ட் பென்சாயிக் ஆசிட் PCl5 கூட ரியாக்ட் பண்ணா A கிடைக்குது. ஓகே, அப்ப இங்க இது A கிடையாது, பென்சாயிக் ஆசிட் PCl5 கூட ரியாக்ட் பண்றோம், அப்ப பென்சாயில் குளோரைடு கிடைக்குது. இதுதான் A. அந்த A கூட பென்சீன் ரியாக்ட் பண்றோம் in the presence of anhydrous AlCl3. சோ இங்க கிடைச்ச பென்சாயில் குளோரைடு அப்படியே எடுத்துக்கிட்டோம். எடுத்துட்டு பென்சீனோட ரியாக்ட் பண்றோம் in the presence of anhydrous AlCl3. இப்போ பென்சீன்ல இருந்த ஹைட்ரஜனும் இந்த பென்சாயில் குளோரைட்ல இருந்த Cl HCl எலிமினேட் ஆயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் இந்த பென்சீன் ரிங் மேல வந்து CO C6H5. இதோட நேம் இந்த B வந்து பாத்தீங்கன்னா பென்சோஃபீனோன். ஓகே, இப்போ இந்த Bயும் கிடைச்சிருச்சு, Aவும் கிடைச்சிருச்சு, என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பென்சாயிக் ஆசிட் கூட எத்தனால் ரியாக்ட் பண்ணணும். ரியாக்ட் பண்ணா C கிடைக்கும். ஓகேவா, பென்சாயிக் ஆசிட் C6H5COOH பிளஸ் எத்தனால் வந்து நம்ம என்ன பண்றோம், C2H5OH பிரிச்சு எழுதிக்கலாம். திருப்பி இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து Hம் ஆல்கஹால்ல இருந்து OHம் H2O எலிமினேட் ஆகும். பிகாஸ் இங்க வந்து H+, இது வந்து பாத்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட்னு அர்த்தம். ஸோ டீஹைட்ரேஷன் நடந்துட்டு C6H5COOC2H5 இது எஸ்டர். ஓகேவா, ஸோ இது பென்சாயேட், இது எத்தில் பென்சாயேட். பென்சில் சாரி எத்தில் பென்சாயேட் அப்படிங்கிற ஒரு எஸ்டர் கிடைக்குது.
இது வந்து சி, ஓகேவா? ஸோ சியோட நேம் எத்தில் பென்சாயேட். இந்த பார்ட் எத்தில், இது C6H5COOH இருந்திருந்தா அது பென்சாயிக் ஆசிட். அதுல இருந்து ஒரு H எலிமினேட் ஆச்சுன்னா அதாவது C6H5COOH, இது பென்சாயிக் ஆசிட். இதுல H பிளஸ் எலிமினேட் ஆயிட்டு C6H5COO மைனஸ் இருந்தா அது பென்சாயேட். அதே ஃபார்மேட்ல தான் இருக்கு C6H5COO மைனஸ், இது பென்சாயேட். இதுல எத்தில் குரூப் பிரசன்ட் ஆயிருக்காங்க, எத்தில் பென்சாயேட். ஓகே, இப்போ இந்த C இருக்கு இல்லையா, இது கூட நம்ம என்ன பண்ணணும், C6H5MgBr ஆட் பண்ணணும். நம்ம இந்த தேவையில்லாதெல்லாம் அனுப்பிச்சிக்கலாம், ஓகேவா? ஸோ இதுதான் C. இப்போ இதோட என்ன பண்றோம், C6H5MgBr ரியாக்ட் பண்றோம். கிரிக் நாட்டிஜன்ல இந்த அல்கைல் ஆர் அரைல் குரூப் என்ன இருக்கோ அது கார்பனைல் கார்பனை போய் அட்டாக் பண்ணணும்னு தெரியும். அப்போ இந்த ஆக்சிஜன் சிங்கிள் பாண்டா மாறும். C6H5CO மாறும். இந்த C6H5 இங்க சப்ஸ்டிட்யூட் ஆயிரும் வந்து. அப்ப இது O மைனஸ், இந்த MgBr OH அங்க போகும், OMgBr. இங்க இந்த OC2H5 அப்படியே இருக்கும். ஓகே, இப்போ இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நம்ம என்ன பண்ணலாம்னா டைரக்டா இந்த பென்சாயிக் ஆசிட் எத்தனால் கூட ரியாக்ட் பண்ணா C கிடைக்குது இல்லையா, பென்சாயிக் ஆசிட் அண்ட் எத்தனால் ரியாக்ட் பண்ணா C கிடைக்குது. இந்த C பிளஸ் C6H5MgBr அப்படின்னு போட்டு டைரக்டா நம்மளுக்கு இந்த B என்ன கிடைச்சது, நம்மளுக்கு இங்க C6H5CO C6H5 அப்படிங்கிறது எழுதிடலாம். பட் எப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ரியாக்ஷன். இது எழுதணுன்ற அவசியம் கிடையாது. இந்த ஸ்டெப் பிளஸ் C6H5MgBr டைரக்டா நியூஸ் ஆரோ மார்க் போட்டு C6H5CO C6H5 எழுதிக்கலாம். ஓகே, எப்படி நடக்குதுன்னு பார்த்துருவோம். இப்போ என்ன பண்றோம், ரெண்டு ஆக்சிஜன் இருக்குல்லையே, இந்த Mgக்கு எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர், மெக்னீசியம் மெட்டல் அப்படிங்கிற எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர். ஸோ இங்க ஆக்சிஜனுக்கும் மெக்னீசியம் நடுவில் எலக்ட்ரான ஆக்சிஜனுக்கே கொடுத்துரும், அந்த ஆக்சிஜன் எலக்ட்ரானை இங்க வாங்கி கொடுத்துரும். அப்ப இந்த கார்பன் டு ஆக்சிஜன் டபுள் பாண்ட் ஆயிரும். இப்போ இந்த கார்பன் அண்ட் ஆக்சிஜன்ல பாருங்க, டோட்டலா இந்த கார்பனை பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 பாண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கு. அப்ப இந்த ஆக்சிஜன் டபுள் பாண்டா மாறிச்சுன்னா 5 பாண்ட் ஆகும். அப்ப இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும், இந்த கார்பன் டு ஆக்சிஜன் எலக்ட்ரானை ஆக்சிஜனுக்கே கொடுத்துரும். அப்போ இந்த C2H5O மைனஸா இது எலிமினேட் ஆகும், இது MgBrல Mgக்கு பிளஸா எலிமினேட் ஆகும். இப்போ இது என்ன பண்ணலாம், C6H5 அப்படியே C இந்த இடத்துல டபுள் பாண்ட், இந்த பக்கம் இந்த பார்ட் இருக்காது. ஸோ இது என்ன பண்ணலாம், C6H5 இந்த C6H5 எழுதிட்டேன். ஸோ C6H5 C டபுள் பாண்ட் O C6H5 எழுதிட்டோம். இந்த MgBr எலிமினேட் ஆயிருக்கும், இதுக்கு பிளஸ் OC2H5 எலிமினேட் ஆயிருக்கும், இதுக்கு மைனஸ். ஸோ இந்த மெக்னீசியம் அண்ட் ஆக்சிஜன் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பாண்ட் வரும். ஸோ MgBr OC2H5 அப்படின்னு எலிமினேட் ஆயிரும். நம்மளுக்கு சேம் C6H5 நம்ம இங்க ரிங்கா எழுதிருக்கோம், அங்க ஃபார்முலா எழுதிருக்கோம். ஸோ C6H5 CO C6H5 சேம் அதே ப்ராடக்ட் B கிடைச்சிருச்சு. இந்த பென்சோஃபினும் B.